பிரைஸ் தி லார்ட். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்னும் புதிய மாதத்துக்குள்ளே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதம் நமக்கு எவ்விதமாக இருக்கும் என்று பலவிதமான எண்ணங்கள் தோன்றினாலும் வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உன்மேல் மனதில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மலையில் விலகினதையும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்ததையும் நாம் இன்றைக்கு கண்ணார கண்டு கொண்டே நாம் இருக்கிறோம். ஆனாலும் அவைகள் மத்தியிலே தேவனுடைய பிரதான கிருபை என்கிறது நம்மளே வெளிப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த மாதம் தேவனுடைய மனதிற்கும் நிறைந்த மாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது அவனை மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியை மாத்திரமல்ல, அவனுக்குள்ளாய் உங்களுடைய சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அந்த விசுவாசம் என்ற தேவனுடைய பொருள் நீதியாக எண்ணப்பட்டு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவனையும் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு எத்தனாய் இருந்தும் கீழ்ப்படியாதவனாய் இருந்தும் அவனை கீழ்ப்படிதலுக்குள்ளாய் நடத்தி அவனையும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்னும் அது மாத்திரமல்ல, நம்மையும் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் என்று சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நம்மையும் தேவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். என ரோமருக்கு நிறுவம் 4ஆம் அதிகாரம் இறுதியில் நம்ம வாசிக்கும்போது ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு மாத்திரமல்ல, நாம் விசுவாசித்தால் நமக்கு அது நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு பெரிதான பாக்கியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். என அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படைந்ததைப் போல, ஈசாக்கு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்ததைப் போல, கீழ்ப்படியாத யாக்கோபை தேவனை அழைத்து அவனையும் மனம் மாற்றி அவனை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல இருந்தால் இப்பொழுதாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படைந்து வாழ்வோம். தேவன் நம்மளை மகிமைப்படுவார், நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமேன்.